இளந்தமிழ் சார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வித்திட்டவர். இப்போதும் தமிழ்நாடு தாண்டி பிற மாநிலங்களில் ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டாலும் அதனுடைய அடித்தளம் தென் மாநிலமான தமிழ்நாட்டில் திரு எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு தொடக்கமாகத்தான் இருக்கும். இது வரலாறு தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே தான் இருக்கிறது. உங்களுடைய பார்வையில் திரு எம்ஜிஆர் குறித்து? பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய 109வது பிறந்த நாள். இன்றைய தினம் நாம் மட்டுமல்ல, அவர் மறைந்த பிறகு கடந்த 38, 39 ஆண்டு காலமாக ஒவ்வொரு தெருவிலும் கட்சிக்கு அப்பாற்பட்ட, அதுவும் குறிப்பாக சாமானியர்கள், சாதாரண அன்றாடம் காட்சிகளாக இருக்கக்கூடிய ஏழை, தினமும் கூலி வாங்கி அந்த வீட்டில் அடுப்பெரியக்கூடிய அந்த வீடாக இருந்தாலும் அதிகமாக அந்த மாதிரி மக்கள் அவர்கள் செலவில் ஒரு படத்துக்கு மாலை போட்டு, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்துக்கு மாலை போட்டு வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், ஊதுபத்தி வைத்து ஒரு விளக்கை ஏற்றி வைத்து இந்த அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது ஒரு சாதாரணமான காரியம் இல்லை. ஆங்கிலத்தில் சொல்றதா எம்ஜிஆர் இஸ் அ பினமினா. நம்ப முடியாத ஒரு அரிய ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு குணச்சித்திரம், இன்கிரெடிபிள் கேரக்டர் என்று சொல்ல வேண்டும். ஏன் என்று சொன்னால், அண்ணன் துரைக்கருணா இப்போது குறிப்பிட்டதை போல ஒரு ரொம்ப வறுமையில வாடக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அவருடைய தகப்பனார் ஒரு மேஜிஸ்ட்ரேட். இன்றைய காலகட்டத்தில் இருப்பது போல அப்பெல்லாம் அந்த ஜாப் செக்யூரிட்டி அல்லது அதுக்கான வசதிகள் போன்றவை இல்லாத நேரத்தில், ஒரு அகாலமான நேரத்தில் அவங்களுடைய தகப்பனார் மறைந்த பிறகு அந்த குடும்பம் வறுமையில் பட்டு கஷ்டப்பட்ட போது குடும்பத்தின் சுமையை அவர் தோளில் சுமக்க தொடங்கினார். ரொம்ப இளைய வயதுல ரொம்ப கஷ்டப்பட்டு மிகுந்த உழைப்பை கொடுத்து படிப்படியாக முன்னேறி இந்த தமிழ்நாட்டில் இன்றைக்கு அவரை போன்ற ஒரு உச்ச நட்சத்திரம் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தது. வெற்றி படங்களை கொடுத்தது மட்டுமல்ல, அது பொருளாதார அந்த அடிப்படையில் மட்டும் பார்க்க வேண்டியதில்லை. அவர் மறைந்தும் 38, 39 ஆண்டுகளுக்கு பிறகும் இன்றைக்கும் அவருடைய புகழ் மங்காமல் இருக்கிறதுனால் அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதைத்தான் பார்க்க வேண்டும். அவருடைய தனி மனித அந்த வாழ்க்கையில அவர் கடைபிடித்த ஒழுக்கமாக இருக்கட்டும், ஒரு கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் உடற்பயிற்சி செய்து ஏழை எளியவர்கள் பசியோடு இருக்கக்கூடாது என்று அவர் வாழ்ந்த காலம் வரைக்கும் இந்த ராமாவரம் தோட்டத்தில் 3 வேளையும் அவரை பார்க்க வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் வயிறார உணவளித்த ஒரு மிகப்பெரிய ஒரு வள்ளலாக திகழ்ந்தார். இப்படி ஏதோ ஒரு திரை நட்சத்திரம் மக்களிடம் மிகப்பெரிய கவர்ச்சியோடு திகழ்ந்தார், எல்லாருக்கும் உணவு கொடுத்தார் என்பது அல்ல. அவருடைய வள்ளல் குணமாக இருக்கட்டும், அரசியலில் அவர் ஏற்றுக்கொண்ட கொள்கை, அதனை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர் கை கொண்ட அந்த ஒரு பாணி இருக்கிறது அல்லவா, எல்லாத்தையும் நக்கல் நையாண்டி செய்து கிண்டல் அடிக்கக்கூடிய அந்த பண்பினை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய திரு திமுகவினுடைய முன்னாள் தலைவர் திரு கருணாநிதி, அவர் வழி ஒற்றி வரக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய சாதாரணமானவர்கள் எல்லாம் இன்றைக்கு முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் நக்கல் நையாண்டி கேலி பேசுவது உண்டு. என்ன கொள்கையை இவர் நடைமுறைப்படுத்த போகிறார் என்று சொன்ன ஒற்றை வார்த்தையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார், என்னுடைய கொள்கை அண்ணாயிசம் என்று. அண்ணாவை எந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய, மதிக்கக்கூடிய, பின்பற்றக்கூடிய அந்த பண்பு கொண்ட தலைவராக இருந்தால் புரட்சி தலைவர் அந்த வார்த்தையை, அது அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சொல். கம்யூனிசத்தை பார்த்திருக்கிறோம், காந்திசத்தை பார்த்திருக்கிறோம், இப்படி பல்வேறு இசங்கள் உலகத்தில் அது எழுத்து வடிவமாக தத்துவ சித்தாந்த புத்தகங்களாக இருந்த போது அண்ணாயிசம் என்று ஒரு வடிவம் பெறாத ஒரு விஷயத்தை கேலி பேசினார்கள் இந்த திமுக. எந்த தலைவரை நாம் எல்லாம் நெஞ்சிலே ஏந்தி இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு தலைநிமிர்ந்த ஒரு மாநிலமாக திகழ்கிறது என்று நாம் எந்த தலைவரை நினைத்து பெருமைப்படுகிறோமோ, யார் இந்த மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தாரோ, அப்படிப்பட்ட ஒரு தலைவருடைய பெயரில் ஒரு இசம், அதாவது ஒரு சித்தாந்தத்தை அடையாளம் காட்டும் போது ரொம்ப மோசமாக எள்ளி நகையாடியது கருணாநிதி தலைமையில் இருக்கக்கூடிய திமுக. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் விளக்கம் சொன்னது அண்ணாயிசத்திற்கு என்னவென்று சொன்னால்,
காந்தியிசமும் பொது உடைமையும், அதாவது கம்யூனிசமும் கலந்ததுதான் என்னுடைய கொள்கையாக நான் நடத்தக்கூடிய இந்த அரசியல் கட்சி. இது ஆட்சிக்கு வந்தால் நான் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த திட்டங்கள் எல்லாம் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இருக்கும் என்று சொல்லி, அதே நேரத்தில் இன்னொன்னையும் குறிப்பிட்டார். இதுல பொது உடைமையை நான் எந்த அளவிற்கு உயர்த்தி பிடிக்க ஆசைப்படுகிறோனோ, தேவைப்படுகின்ற இடத்தில் மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுப்பதில், வெல்ஃபேர் ஸ்கீம் நடைமுறைப்படுத்துவதிலே நான் தனியாருடைய பங்களிப்பையும் அந்த தனியுடைமையையும் நான் ஆதரிப்பேன் என்று வெளிப்படையாக சொல்லி அதை செயலிலும் நடைமுறைப்படுத்தி காட்டினார் என்று சொன்னால், அதில் உச்சகட்டமாக நாம் பார்க்க வேண்டியது இந்த பொது உடைமை தனி உடைமை அப்படிங்கிற விஷயத்துல நம்ம பார்க்க வேண்டியது. தனி உடைமை என்று சொல்லுகிற போது பொறியியல் கல்லூரிகளை, பாலிடெக்னிக்குகளை தமிழ்நாட்டில் அவர் அறிமுகப்படுத்திய போது, அதே போல 10+2+3 என்று பள்ளி கல்வியை மாற்றி அமைத்தவர். உங்களுக்கெல்லாம் தெரியும். அதாவது மூத்தவர்கள் அண்ணன் துரைக்கருணா அவர்கள் இருக்கிறார், பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறார், திரு நித்யானந்தம் அவர்கள் இருக்கிறார். அவங்கெல்லாம் பள்ளியிலேயே 10வது முடித்து 11ஆம் வகுப்பு தான் SLC. அப்போ அதுக்கு அடுத்த வகுப்பு PUC என்று கல்லூரிக்கு செல்ல வேண்டும். இது சாதாரண ஏழை எளிய கிராமப்புற மாணவர்களுக்கு பெரிய ஒரு சுமையாக இருந்த போது 10ஆம் வகுப்பு 11, 12 10+2 என்கின்ற திட்டத்தை மிக சாதுரியமாக தமிழ்நாட்டில் விரைவாக நடைமுறைப்படுத்தி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு அதுக்கு முன்னாடியே ஒரு 12ஆம் வகுப்பு வரை ஒரு 17 வயது வரைக்கும் ஒரு சிறந்த கல்லூரியை பெறுவதற்கான வழியை, அந்த வாசலை திறந்து வைத்தவர் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். பிறகு கல்லூரியில போனா இன்னும் வேலை வாய்ப்புக்கு சிக்கல்கள் இருந்த காலம் அது 80களின் தொடக்கத்தில். அப்ப பாலிடெக்னிக்குகளையும் தனியார் பொறியியல் கல்லூரிகளையும் நிறைய ஊக்குவித்து அதற்கான சலுகைகளை, நிலங்களை கொடுத்து அதுக்கான அனுமதிகளை, லைசன்ஸுகளை பெறுவதற்கு எளிமைப்படுத்தி சட்டத்திட்டங்களை எல்லாம் மாற்றி அமைத்து அவர் செய்த புரட்சி தான் இன்றைக்கு அகில இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் தமிழ்நாட்டை சார்ந்த பொறியியல் வல்லுநர்கள் கூகுள், ஆப்பிள் போன்ற, மைக்ரோசாஃப்ட் போன்ற நிறுவனங்களில் மட்டுமல்ல, எந்த துறையை எடுத்தாலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய AI டெக்னாலஜியிலும் தமிழ்நாடு சிறந்து விளங்குகிறது என்று சொன்னால் அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் போட்ட அடித்தளம். அவர் சொன்ன அந்த அண்ணாயிசத்தில் இருக்கக்கூடிய அந்த தனி உடைமையையும் நான், கேபிட்டலிசத்தையும் நான் ஆதரிப்பேன், தேவையான அளவு மக்களுக்கு நன்மை பயக்கின்ற வரை என்று அதுக்கு தனக்கென்று ஒரு லிமிடேஷன் வைத்துக் கொண்டு செயல்பட்ட ஒரு உன்னதமான தலைவர். சரி. அதே போல பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயம் நம்ம உணவளிக்க வேண்டும், வயிறு நிறைந்தால்தான் அவர்கள் பாடத்தில் கவனம் செலுத்த முடியும் என்று அந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு மிக சிறப்பாக நடத்தினார். அதுல இன்னைக்கு உங்களுக்கு நேரம் இல்லைன்னா அடுத்த இதுல அவர் எப்படி அதற்கான அந்த அரிசியை, மற்ற நிதி உதவிகளை மத்திய அரசாங்கத்திடமிருந்து பெற்றார் என்பதை, அதன் மூலமாக அண்ணாயிசம் என்று சொல்லக்கூடிய மாநில சுயாட்சியை எப்படி அவர் நிலைநாட்டினார், அமைதியாக காந்திய வழியில் மிக புரட்சிகரமான விஷயங்கள் எல்லாம் செய்து முடித்தார் என்பதை நான் அடுத்த சுற்றில் நான் விரிவாக நம்ம பேசுவோம். திரு இளந்தமிழ் ஆர்வலன் சார், எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்த ஆட்சி முறையும் இப்போது இருக்கக்கூடிய ஆட்சி முறையும், ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சி காலத்துல எதிர்கால திட்டங்கள், மக்களுடைய கனவு என்ன அப்படின்றத அறிந்தே அந்த திட்டங்களை செயல்படுத்திய முதலமைச்சராக இருந்தார். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் 5 ஆண்டுகள் கடந்ததற்கு பிறகுதான் மக்களுடைய கனவு என்ன என்பதையே கேட்கக்கூடிய ஆட்சியாளர்களாக இருக்கிறார். இதனை திருமதி V.K. சசிகலா அம்மையார் அவர்கள் கூட இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்திருக்கிறார்கள். நிறைவான உங்கள் சுருக்கமான கருத்து சார். நான் முதல் கட்டத்தை கருத்து சொல்லும் போது சொன்னதுதான், அதாவது தான் ஏற்றுக்கொண்ட தலைவர் பேரறிஞர் அண்ணா, அவருடைய கொள்கைகளை வழிநடத்துவதற்கு இவர் எடுத்துக்கொண்ட அந்த கம்யூனிசம், கேபிட்டலிசம் ரெண்டையும் சேர்த்து நடைமுறைப்படுத்தினார் என்று சொன்னார். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய மாநில சுயாட்சி, மாநிலத்தினுடைய உரிமை என்கின்ற அந்த வகையில் சத்துணவுக்கு பிற்காலத்தில் அரிசி தட்டுப்பாடு, மத்திய அரசாங்கத்தினுடைய அந்த ஒதுக்கீடு போதவில்லை என்கின்ற போது 1985ஆம் ஆண்டு வாக்கில் டெல்லியில அப்போ திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்த மன்மோகன் சிங் அவரிடத்திலே சென்று முறையிட்ட போது அவர் இந்த திட்டத்தை ரொம்ப சாதாரணமா நினைச்சு அவர் புறந்தள்ளி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு மிகப்பெரிய மன வருத்தம், நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் தமிழ்நாடு இல்லத்திற்கு வந்த பிறகு இந்த செய்தி அன்றைக்கு பிரதமராக இருந்த ராஜீவ்காந்திக்கு தெரிய அவர் உடனடியாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டதை நீங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று
அந்த சிக்கலை அழகாக அந்த பிரச்சனைக்கான தீர்வை எட்டியவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அப்படிப்பட்ட புரட்சி தலைவருடைய அந்த திட்டத்தை 2013ஆம் ஆண்டு அகில இந்திய அளவில் இந்த திட்டத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று அன்றைக்கு பிரதமராக இருந்த மன்மோகன் சிங்கே பேசினார் என்று சொன்னால், அதை டெக்கன் ஹெரல்டுல அலோக் பிரசன்னகுமார் என்கின்ற எழுத்தாளர் சொல்லும்போது, இந்த நாடு தழுவிய அளவில் ஒரு பொருளாதார மேதை இந்த திட்டத்தை பின்பற்றுகிறார் என்று சொன்னால் தன்னுடைய கடமைகள் மற்றும் ஆற்றல் எப்படிப்பட்டது என்பதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்போதே புரிய வைத்தார் என்று எழுதியிருக்கிறார். இது புரட்சி தலைவருடைய அந்த கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஏற்றுக்கொண்ட தலைவருடைய அந்த பண்புகளை புரிந்து கொண்டு செயல்படுவதனால் அது நடக்குது. இன்றைக்கு காலையில செய்தியாளர்கிட்ட பேசும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி சின்னம்மா அவர்கள் சொன்னாங்க, விஏஓக்கள் என்றால் பரம்பரையாக ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், மணியக்காரர் என்றும் முன்சிப் என்றும் அந்தந்த ஊர்களில் இருந்த விஷயம் இப்படி இருப்பது தவறு. அதுல ஏகப்பட்ட சிக்கல்கள், நடைமுறை சிக்கல்கள் இருக்கு, சமூகவியல் சிக்கல்கள் இருக்கிறது என்பதை அறிந்து மிக சாதுரியமாக அதை அரசு பணியாக மாற்றி எந்த சாதியை சார்ந்தவராக இருந்தாலும் எந்த விதமான தங்கு தடையும் இன்றி அதிகாரத்தின் அந்த வாசலை அவர்கள் எட்டுவதற்கான வழிவகையை செய்து வைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதை நமது பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சொல்லும்போது சொன்னார், சத்தமே இல்லாமல் செருப்பு போட்டுக்கொண்டு இந்த தெருவுக்குள் வரக்கூடாது என்கின்ற ஒரு சமூக இறுக்கத்தை ஒரு இலவச காலனி திட்டம் என்று சாதாரண மாணவிகள், பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அந்த தடையை உடைத்தெறிந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இதுதான் அண்ணாயிசம். இதுதான் புரட்சி தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் காலையில குறிப்பிட்டார்கள். அந்த மாதிரி நீங்க இன்டர்ஸ்டேட் சிக்கல்கள், அது காவேரி பிரச்சனையாக இருந்தாலும், குண்டுராவ் அப்போது அந்த கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது எந்த விதமான புரோட்டோகால், அரசு வழிமுறைகள் இதெல்லாம் பின்பற்றாமல் நேரடியாக குண்டுராவை சந்தித்து இந்த தண்ணீர் சிக்கலை நீங்கள் உடனடியாக தீர்க்க வேண்டும் என்று நேரடியாக போய் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பேசி அதற்கான தீர்வை கண்டவர். இப்ப சென்னையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பஞ்சத்திற்காக தெலுங்கு கங்கை திட்டம் என்று எப்போதோ போட்டு கிடப்பில் போடப்பட்ட ஒரு திட்டத்துக்கு மீண்டும் உயிர் கொடுத்து என்.டி. ராமராவ் அப்போது ஆந்திர பிரதேச முதலமைச்சராக இருந்த போது அவரை வரவைத்து, அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்களை வரவைத்து முதல் கட்டமாக நான் நினைக்கிறேன் 5 லட்சம் ரூபாய் ஏதோ ஒரு பெரிய தொகை, 80களில் அந்த தொகை மிகப்பெரிய தொகை, அதை கொடுத்து அந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நம்மளுடைய செம்பரம்பாக்கம் வரைக்கும் புழல் ஏரி போன்ற ஏரிகளில் எல்லாம் பூண்டி நீர்த்தேக்கத்துக்கெல்லாம் அந்த தண்ணி சென்னை மாநகரத்தினுடைய இந்த தாகத்தை தீர்த்திருக்க என்று சொன்னால் அதன் வழியிலே தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அந்த ரயில்கள் மூலமாக வீராணம் தண்ணீரை கொண்டு வருவது போன்ற திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி வந்தார்கள். இது தலைவரை பின்பற்றி செயல்படக்கூடிய வழியோற்றி நடக்கக்கூடிய பிற தலைவர்களுடைய பாங்கு. இது எதுவுமே இல்லாமல் வெறுமன போலித்தனமாக இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை ஒரு திரைப்பட நடிகர் என்று விமர்சனம் செய்த திமுக இன்றைக்கு எப்படி இந்த திரைப்படத்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்து மகனிலிருந்து பேரன் வரைக்கும் அனைவரையும் சினிமா மூலமாக மக்களிடம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கை கொள்ளுகிறார்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே இவர்கள் மக்களிடம் சென்று அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு புதிதாக சிந்திக்கின்ற திராணியும் இல்லை. பேரறிஞர் அண்ணா அவர்கள் காட்டிய வழியில் அண்ணாவுடைய தலைவராக இருந்த பெரியார் அவர்களுடைய திட்டமாக இருந்தக்கூடிய எழுத்து சீர்திருத்தத்தை துணிச்சலாக கொண்டு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதே போல உலகத்தமிழ் மாநாடு நடத்தியது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் காலத்துல தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவர் அம்மா அவர்களும் நடத்தி இருக்கிறார்கள். அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த போது சென்னையில உலகத்தமிழ் மாநாடு நடந்திருக்கிறது. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தமிழ் தமிழ் என்று மாறுதட்டிக் கொள்ளுகிறார்கள். காலையில புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் கூட குறிப்பிட்டார்கள். இப்படி போலித்தனமாக தமிழ் தமிழ் என்றும் திராவிடம் என்றும் போலித்தனமாக நாடகம் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய திமுக இன்றைக்கு மக்களுடைய கனவு என்ன என்பதை ஆராய்வதற்கு அரசு பணத்தை முறைகேடாக எடுத்து செலவு செய்து இன்றைக்கு மஞ்சள் குளித்துக் கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்களை நீங்கள் மக்களை தூங்க விடவில்லை, அவர்கள் கனவு காண வழி இல்லை. ஆனாலும் அவர்களுக்கு ஒரு எண்ணம் உண்டு, அதை நீங்கள் கனவாக மக்கள் உங்களுக்கு சொல்லுவார்கள். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது மக்கள் அன்றாடம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் கனவாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சொல்லி இந்த என்னுடைய நிறைவு கருத்தாக நான் முடிக்கிறேன்.